ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நானுமே நல்லா இருக்கேன். ஜுவல்லரி கிளட்டர் வந்து நிறையவே சேர்ந்துருச்சு. அதனால தான் வந்து டீக்ளட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜுவல்லரிஸ் நிறைய இருக்கிறதுனால எனக்கு எதை போடுறதுனே தெரியல. சம்வேர் வந்து நிறைய இயரிங்ஸ் வந்து நான் போட்டு வச்சிருக்கேன். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ டீக்ளட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த சோக்கர் வந்துட்டு நான் காலேஜ் படிக்கும்போது வாங்கினது. கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் இருக்கும். இதுக்கு இப்பதான் டைம் வந்திருக்கு போல இதை டீக்ளேட்டர் பண்றதுக்கு. இந்த இயரிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. பட் கலர் ஃபேட் ஆயிடுச்சு. எல்லாமே சீப்பா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்குறோம் இல்லையா? அதெல்லாம் வந்து சீக்கிரமா கலர் வந்து ஃபேட் ஆகிடுது. அண்ட் வந்து உடஞ்சி போயிடுது. மணிலாம் கொட்டிடுது. ஸ்டோன் விழுந்துருது. இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் அதில் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ எதுக்கு வந்து நல்லா இல்லாத ஜுவல்லரிலாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தேட முடியலங்க. முக்கியமா அதான் ஒரே ரீசன். நிறைய குட்டி குட்டி இயரிங்ஸ் வந்து வச்சிருக்கிறதுனால என்னால தேட முடியல. நிறைய இருக்க மாதிரி இருக்கு. ஆனா நான் எதுவுமே யூஸ் பண்றதே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். பேர்ல் இயரிங்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா ட்ரெஸ் கூடவும் வந்து மேட்ச் ஆகுற ஒரு ஒரு மெட்டீரியல், பேர்ல் மெட்டீரியல். ஸோ அதனால வந்து பேர்ல் இயரிங்ஸா வாங்கலாம் இனிமே அப்படின்ட்டு ஒரு ஐடியால இருக்கேன். பட் ஒரே கலர்ல போயிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். கலர் வந்து வேரி ஆச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியா நிறைய கலர்ஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து எல்லா ட்ரெஸ் கூடவும் மேட்ச் ஆகாது. பர்டிகுலர் ட்ரெஸ் கூட மட்டும்தான் அது மேட்ச் ஆகும். அதனால ஒயிட்ல போயிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா ட்ரெஸ் கூடவும் வந்து மேட்ச் ஆகிடும். இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஷாப்ல தான் வந்து ஷாப் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் வந்து கலர் ஃபேட் ஆகிடுச்சு. அதனால இப்போ நான் டீக்ளேட்டர் பண்ணிட்டு இருக்கேன். இயரிங் வந்து பிரிச்சுட்டு அதோட கவருமே அந்த டப்பாக்குள்ள போட்டு வச்சிடுவேன். அதெல்லாம் வந்து ரொம்ப குப்பையா தெரியுது பார்க்கும்போது. ஆக்சுவலி இயரிங்கே இந்த மாதிரி வந்து இஷ்டத்துக்கு ஒரு டப்பாக்குள்ள போட்டு மொத்தமா வந்து வைக்கக்கூடாது. ஒன்று மேலே ஒன்று ஒராயிர மாதிரி வைக்கக்கூடாது. ஒரு இயரிங் கண்டெய்னர் ஒன்று வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா பார்க்கவும் நீட்டாக இருக்கும். அண்ட் வந்து சீக்கிரமாக ஸ்டோன்ஸ் எதுவும் விழாமல் நமக்கு வந்து லைஃப் லாங் வரும். இதெல்லாம் வந்துட்டு நான் இஷ்டத்துக்கு போட்டு வச்சிருக்கிறதுனால நிறைய வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் வந்து இப்போ ரிமூவ் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். போன டைமே நான் வந்து ஜுவல்லரி ஆர்கனைசேஷன் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் கூட நான் சொல்லியிருந்தேன் நிறைய இயரிங்ஸ் வந்து நான் டீக்ளேட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் இயரிங்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து நான் இயரிங் வந்து டீக்ளேட்டர் பண்ணுறேன். நிறைய பாக்ஸு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது இயரிங்ஸ்க்கு மட்டுமே. இயரிங்ஸ்க்கான பாக்ஸையும் நான் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே பாக்ஸில் எல்லாமே அடங்கிடாதா அப்படி இருக்கு எனக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, இயரிங்ஸ்லாம் நம்ம போடுறோம். இப்போ நம்ம ஒரு 20ஸ்ல இருக்கோம் அப்படிங்கிறதுனால இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் போட்டு தீப்போம் அப்படின்ட்டு வந்து வாங்கி வச்சிருக்கேன். மோஸ்ட்லி 30ஸ்க்கு மேலே போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்போ என்ன வந்து கிரேவ் வருது அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அப்போ வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக குட்டியாக போடணும் அப்படின்னு தோணலாம். பெருசாக போடுறதுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். அந்த மாதிரிலாம் தோணலாம். அப்போ வந்து எல்லாத்தையும் டீக்ளேட்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து யூஸ் பண்ணுற வரைக்கும் பண்ணிக்கலாம் பெரிய பெரிய ரிங்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்து வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம். அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட மனசும் வந்து மாறுது இல்லையா? ஸோ இது மாதிரி ஆசைகள்லாம் கூட இருக்குமோ இருக்காதோ பின்னாடி. இப்போ இருக்கும்போதே வந்து யூஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் நினைப்பேன். வீடியோக்காக வந்து எல்லாத்தையும் டீக்ளேட்டர் பண்ற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் பாக்ஸ்ல போட்டு வச்சுப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா மாட்டேன். நீங்க வந்து என்னோட வீட்டுக்கு கூட வந்து பார்க்கலாம். ஆனா சத்தியமா அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி நான் டீக்ளேட்டர் பண்ணதையும் சேர்த்து நான் மறுபடியும் பாக்ஸ்குள்ள போட்டு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா என்ன நானே அது ஏமாத்திக்கிற மாதிரி தான் வந்து நான் நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நான் டீக்ளேட்டர் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது எனக்கு வேணான்னா வேணாம் அப்படிங்கிறதுனால தான் நான் டீக்ளேட்டரே பண்ணுறேன். ஜஸ்ட் கண்டென்ட்காக அப்படிலாம் வந்து நான் டீக்ளேட்டர் பண்ணுறதில்ல. அகெயின் எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் வந்து தலைவலி. நமக்கு தான் வந்து நிறைய டைம் வந்து வேஸ்ட் ஆகும். எனர்ஜி வேஸ்ட் ஆகும். இதெல்லாம் வந்து ஆகும் அப்படின்றதுனால தான் நான் வந்து டீக்ளேட்டரே பண்ணுறேன். தேவையில்லன்னு ஒரு விஷயம் நமக்கு தோணுது அப்படின்னா கண்டிப்பாக அதை டீக்ளேட்டர் பண்ணிடலாம். அதில் ஒன்றும் கில்ட்டே தேவையில்ல. டெய்லி வியர், பார்ட்டி வியர், அப்புறம் ட்ரெடிஷ்னல் வியர் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு
ஆர்கனைசிங் பாக்ஸ் வந்து வாங்கிட்டு அதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எடுக்க வந்து ஈஸியாக இருக்கும். ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒராசாத மாதிரி வைக்கணும். அப்போ தான் வந்து ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வந்து விழாது. ஃபர்ஸ்ட் டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஜுவல்லரியும் எடுத்துகிட்டு வந்து ஒரே இடத்துல வைங்க. ஒரே இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டீக்ளட்டர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களோட அவுட்ஃபிட்ஸ் கூட நீங்கள் வச்சிருக்க ஜுவல்லரிஸ் வந்து மேட்ச் ஆகுதா, கடந்த 1 இயராக வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா எப்பயாச்சும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே உங்களை கொஷின் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அந்த இயரிங் உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குதா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இயரிங்காக அது இருக்கா, பிடிக்காம இல்லை நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்களா, அது எல்லாமே உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து டிசைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மணி பிரேஸ்லெட் வந்து நான் போடுவேன். இது ஃபுல்லாக வந்து என் பையன் பிச்சுட்டான். அது ஃபுல்லாக எடுத்து மெனக்கெட்டு நான் வந்து கீழே இருந்து ஒன்று ஒன்றா எடுத்து அதுக்கப்புறம் நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். திருப்பி நான் அதை வந்து கோர்த்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். பட் எனக்கு தான் தெரியும் அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு 6 மாதம் ஆகுது இதை வந்து நான் வச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் நான் அதை கோக்கவும் இல்லை, அதை வந்து நான் தேடவும் இல்லை. ஸோ இது கூட சேர்த்து இதையும் வந்து நான் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். கிளிப்ஸுமே பார்த்தீங்கன்னா அப்படிதான். நான் வந்து சிலதெல்லாம் எடுத்து வச்சேன் போன டைமே யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வச்சு பார்த்தேன். இப்போ வரைக்கும் நான் அதை தொடவே கிடையாது. 3 மந்த்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் அது எதுவுமே யூஸ் பண்ணவே கிடையாது. அதுவும் எனக்கு தலையில வந்து ஃபிட் ஆகவே இல்லை என்னோட முடியல. ஸோ தட் நான் அதெல்லாம் டிக்ளேட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். நிறைய இருக்கும் போது எதை எடுத்து யூஸ் பண்றதுனே தெரிய மாட்டேங்குதுங்க. அதுதான் உண்மையான ரீசனே. என்னோட ஷெல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆயிடுச்சு. அதான் வந்து ரீசன். ஸ்பேஸே இல்லை. அங்கே வேற ஏதாவது நியூவா வந்து நான் வைக்கணும் அப்படின்னா எனக்கு ஸ்பேஸ் இல்லை. அந்த மாதிரி ஸ்பேஸ் இல்லாம ஒரு இடம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா டீக்ளட்டர் பண்றதுக்கான டைம் இதுதான் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ யூஸ் பண்ண இந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா கிரன்ச்சர்ஸ் இந்த மாதிரி தான் நான் வந்து மேக்சிமம் யூஸ் பண்றேன். ஒரு பேண்ட் வந்து இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஜஸ்ட் எங்க போனாலும் ஒரு போனிடைல் போட்டு போற மாதிரி தான் நான் வந்து இருக்கேன் இப்போலாம். அதான் ஈஸியா இருக்கும். எங்க கிளம்புனாலும் ஜஸ்ட் ஒரு போனிடைல் அவ்வளவுதான். அந்த மாதிரி நம்ம போட்டு போகும்போது டக்குன்னு கிளம்பிடலாம். டக்குன்னு வந்து நம்ம ரெடி ஆயிடுற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ எஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் நானுமே ஹாப்பிலி வந்து டிக்ளேட்டர் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சாரா.